1 கொரிந்தியருக்கு போவோம், 15ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னை பற்றி சொல்லுகிறாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். இந்த ஆளு பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் காட்டிலும் பிந்தி வந்த ஆளு. இயேசுநாதருடைய நேரடி சீஷர்கள் இருக்கிறாங்களே, பேதுரு, யாக்கோபு, யோவான், அவங்கெல்லாம் பாருங்க இயேசுநாதருடைய நேரடி சீஷர்கள். இயேசுநாதர் கூடவே இருந்தவங்க, அவர் கூடவே சாப்பிட்டவங்க, அவர் கூடவே படுத்து தூங்கினவங்க, அவர் கூடவே தங்கி இருந்தவங்க, அவர் கூடவே ஊழியம் செய்தவங்க, அவங்கெல்லாம் இயேசுநாதருடைய நேரடி சீஷர்கள். அந்த பவுல் வந்து இயேசுவை வந்து பார்க்கவே இல்லை, தரிசனத்தில் தான் பார்த்தாரு. பாருங்க, இவர் பின்னால வந்தவர். அதனால அவர் சொல்லுகிறாரு, எல்லாரும் நான் சின்ன ஆளு, அவங்கெல்லாம் பெரிய பெரிய அப்போஸ்தலர்களா இருக்கிறாங்க, நான் சின்ன ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நான் வந்து சபையை துன்பப்படுத்தின ஆளு, சபை மக்களை கஷ்டப்படுத்தின ஒரு ஆளு. ஆகவே அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.